நிறைய சபைகளுக்கு போய் பாருங்க. நாங்க இதில் என்ன பிரசங்கிக்கப்படுது? கர்த்தர் உங்களை 2 மடங்கு ஆசீர்வதிப்பாரு. பரிசுத்தத்தை குறிச்சு, கடிந்து கொள்ளுதலை குறிச்சு பிரசங்கிக்கிற பிரசங்கங்கள் எல்லாம் இந்த நாட்களில் தரைமட்டமாய் போய்விட்டது. இல்லை என்றான்னு சொல்ல வேண்டும். இல்லை என்று மரித்து போன பரிசுத்தவான்கள், மிஷினரிகள் எல்லாம் பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஒரு இடத்துல போய் கர்த்தருடைய வார்த்தையை அங்க சொல்றாங்க அப்படின்னா ஒரு பெரிய மாற்றங்கள் தேவன் அந்த இடத்துல கட்டளை இட்டார். ஏனென்றால் அவர்கள் எல்லாம் பணத்தை நம்பியோ பொருளை நம்பியோ எதை நம்பியுமே ஊழியத்துக்கு வரல. அவங்க வந்த ஊழியத்தின் நோக்கம் ஆத்துமாக்களை பரலோக ராஜ்யத்துக்குள்ள கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு தான். அந்த பழைய காலத்து நம்மளுடைய கடந்து சென்ற மூத்த பரிசுத்தவான்கள், பரிசுத்த வாட்டிகள் எல்லாம் செய்த காரியங்கள் என்னன்னா, ஆத்துமாக்களை எப்படியாவது தேவனுடைய ராஜ்யத்துக்குள் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று பிரயாசப்பட்டார்கள். இந்த நாட்கள்ல பெரிய பெரிய கட்டடங்களை கட்டி வச்சுட்டு தேவனுடைய ஆலயம் என்று சொல்லி அங்க ஆத்துமாக்களை வர வச்சு, உனக்கு 10 கார் தருவாரு, உனக்கு 5 வீடு தருவாரு, உனக்கு அதை தருவாரு, இதை தருவாரு. ஏன் நீ பரிசுத்தமா இருக்கிறியா? பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தமா இருக்கிறியா? உன்னை நீ சீர்படுத்தினியா?